உறவுகளே வணக்கம். நான் இன்னைக்கு முட்டை கத்திரிக்காய் குழம்பு வைக்க போறேன். அதாவது இந்த கத்திரிக்காயை நறுக்கி முட்டையா இப்படி எண்ணெயில லைட்டா அப்படியே இது பண்ணிட்டே இருக்கணும். இப்படி ரவுண்டானா பண்ணிட்டே இருந்தோம்னா இது வந்து குழம்பு வெந்துட்டு இருக்கு. மசாலா குழம்பு குட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. நம்ம மீன் குழம்புக்கு ரெடி பண்ற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புளி எல்லாமே போட்டு ஒரு குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு வைக்கிறோம்ல, பச்சை வெங்காயம் போட்டு அரைச்சி அந்த மாதிரி சீரகம், சோம்பு எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஆனால் தேங்காய் ஊற்றாமல் இந்த இது இப்படியே இருக்கு இல்லையா, அது நல்லா கொதித்து வர்றப்ப நுரையா வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு இதை வந்து இது நல்லா வதக்கி அப்படியே அதில் தூக்கி ஊற்றணும். கட் பண்ணி ரெடி ஆகுது. இந்த நல்லா வதங்கிருச்சா, அப்படியே இதில் தூக்கி ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இங்கே பாரு வேகுது பார்த்தியா, 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு திறக்காமல் விட்டுறணும். அது மசாலா ஃபுல்லாக இறங்கிடும். இறங்கணுன்னே ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். இட்லிக்கு செம்மையாக இருக்கும், சோறுக்கு அதை விட நல்லா இருக்கும். ஒரு கட்டு கட்டலாம், சூப்பரா இருக்கும். முட்டை குழம்பு ரெடி. ரெடி, முட்டை குழம்பு ரெடி. ரெடி ஆயிடுச்சா? காட்டுறேன் பாருங்க. அட்டகாசமா இருக்கு, செம்மையா இருக்கு. வரீங்களா சாப்பிட? வாங்க, முல்லை சம்மதி வீட்டுக்கு சாப்பிட வாங்க. ஹாய், நன்றி, வணக்கம், பாய். உறவுகளே வணக்கம். நான் இன்னைக்கு முட்டை கத்திரிக்காய் குழம்பு வைக்க போறேன். அதாவது இந்த கத்திரிக்காயை நறுக்கி முட்டையா இப்படி எண்ணெயில லைட்டா அப்படியே இது பண்ணிட்டே இருக்கணும். இப்படி ரவுண்டானா பண்ணிட்டே இருந்தோம்னா இது வந்து குழம்பு வெந்துட்டு இருக்கு. மசாலா குழம்பு குட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. நம்ம மீன் குழம்புக்கு ரெடி பண்ற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புளி எல்லாமே போட்டு ஒரு குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு வைக்கிறோம்ல, பச்சை வெங்காயம் போட்டு அரைச்சி அந்த மாதிரி சீரகம், சோம்பு எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஆனால் தேங்காய் ஊற்றாமல் இந்த இது இப்படியே இருக்கு இல்லையா, அது நல்லா கொதித்து வர்றப்ப நுரையா வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு இதை வந்து இது நல்லா வதக்கி அப்படியே அதில் தூக்கி ஊற்றணும். கட் பண்ணி ரெடி ஆகுது. இந்த நல்லா வதங்கிருச்சா, அப்படியே இதில் தூக்கி ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இங்கே பாரு வேகுது பார்த்தியா, 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு திறக்காமல் விட்டுறணும். அது மசாலா ஃபுல்லாக இறங்கிடும். இறங்கணுன்னே ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். இட்லிக்கு செம்மையா இருக்கும், சோறுக்கு அதை விட நல்லா இருக்கும். ஒரு கட்டு கட்டலாம், சூப்பரா இருக்கும். முட்டை குழம்பு ரெடி. ரெடி, முட்டை குழம்பு ரெடி. ரெடி ஆயிடுச்சா? காட்டுறேன் பாருங்க. அட்டகாசமா இருக்கு, செம்மையா இருக்கு. வரீங்களா சாப்பிட? வாங்க, முல்லை சம்மதி வீட்டுக்கு சாப்பிட வாங்க. ஹாய், நன்றி, வணக்கம், பாய்.